കഠോപനിഷത്തിലെ 2ാമത് അധ്യായം 6ാമത് വല്ലി 7ാമത് മന്ത്രം. ഇന്ദ്രിയേഭ്യഃ പരം മനഃ മനസഃ സത്വം ഉത്തമം. സത്വാത് അതി മഹാൻ ആത്മാ മഹതഃ അവ്യക്തം ഉത്തമം. ഇന്ദ്രിയേഭ്യഃ ഇന്ദ്രിയങ്ങളെ വിட മനഃ മനസ്സ് பரம் சிரஷ்டமாயிருக்கு, சூக்ஷ்மமா இருக்கு. மனசஹா மனசை விட சத்துவம் புத்தி அப்படிங்கிறது சூக்ஷ்மம் சிரஷ்டமாயிருக்கு. சத்வாது புத்தியை விட மகான் ஆத்மா சிரஷ்டனான ஆத்மா, அந்த மகான் ஆத்மா அப்படிங்கிறது இங்க ஹிரண்ய கர்ப்பன், அதி அப்பாற்பட்டதாக இருக்கு, சிரஷ்டமானதாக இருக்கு. மகதஹா ஹிரண்ய கர்ப்பனை விட அவ்யக்தம் மூல பிரகிருதி உத்தமம் சிரஷ்டமா இருக்கு. இந்திரியங்களை விட மனசும் மனசை விட புத்தியும் புத்தியை விட ஹிரண்ய கர்ப்பனும் ஹிரண்ய கர்ப்பனை விட மூல பிரகிருதியும் ரொம்ப ரொம்ப சிரஷ்டங்களாயிட்டு இருக்கு, சூக்ஷ்மங்களாயிட்டு இருக்கு. கഠோபனிஷத்திலே 2ாவது அத்தியாயம் 6ாவது வல்லி 8ாவது மந்திரம். பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதாகணும் நம்மளோடு பரமமான லட்சியம். ஆத்ம சைதன்யத்தை தெரிஞ்சுக்கிற அந்த ஜீவாத்மா இருக்கிற சரீரம், அந்த சரீரத்தை கொண்டு நடக்கிறவனாக்கும் ஜீவன் முக்தன். ஆத்ம சைதன்யத்தை தெரிஞ்சுக்கிற அந்த ஜீவாத்மாவே தான் ஜீவன் முக்தன். வித்யதே ஹிருதய கிரந்தி அப்படின்னு முண்டகோபனிஷத்துல சொல்லப்படுற அதே அர்த்தம்தான் இந்த மந்திரத்துக்கும் உள்ளது. பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதாகணும் நம்மளோடு வாழ்க்கையோடு லட்சியம். இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவோட லட்சியம் அதாயிருக்கணும். அப்படி அந்த பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதையாக்கும் ஆத்ம சாட்சா்காரம் உண்டாகிறது. ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கிறதையாக்கும் ஜீவன் முக்தி சம்பவிக்கிறது. அவ்யக்தாது து பரஹ புருஷஹ வியாபகஹ அலிங்க ஏவச. யம் ஞாத்வா முச்யதே ஜந்துஹு அமிர்தத்வம் ச கச்சதி. வியாபகஹா எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கிற, அலிங்கஹா ஏவச்சா அடையாளம் ஒன்றும் இல்லாதவனாயிட்டே ஸ்திதி செய்யற. லிங்கம் அப்படின்னா அடையாளம். இந்திரியங்களால நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய அடையாளங்கள். நிர்குண
நிராகார ஸ்வரூபனாயிருக்கிற பரம்பொருளுக்கு அப்படி எந்த அடையாளமும் இல்லை. அதனால அலிங்கனாக்கும் பகவான். அப்படி இருக்கிற புருஷா புருஷன் அவ்யக்தாது அவ்யக்தத்தை விட பரஹா அப்பாற்பட்டவராக்கும். யம் அப்படி இருக்கிற அந்த பரம்பொருளை ஞாத்வா தெரிஞ்சுட்டு ஜந்துஹு ஜனிக்கிற உயிரினம். ஜந்து அப்படின்னா ஜனிக்கிற ஜீவி. முச்சியதே பந்தமுக்தனாயிட்டு தீரறது. அமிர்தத்துவம் மரணமில்லாத அவஸ்தைய கச்சதி பிராபிக்கவும் செய்யறது. ஆகாசம் தொடங்கின எல்லாத்தோடும் காரணமாக இருக்கிற பரம்பொருள், எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கிற பரம்பொருள், புத்தி தொடங்கின அடையாளங்கள் ஒன்றும் இல்லாததால சர்வ சம்சார தர்ம வர்ஜிதனாயிருக்கிற பரம்பொருள், இந்த பிரகிருதியுமாய் எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாத பரம்பொருள், பிரகிருதியை விட சூக்ஷ்மமாயிருக்கார், சிரஷ்டனாயிருக்கார். அந்த பரம்பொருளை சாஸ்திர வாக்கியங்கள் வழியாகவோ ஆச்சாரிய உபதேசங்கள் வழியாகவோ தெரிஞ்சுண்டானா வாழ்ந்துருக்கிறதையே அவித்யா இருக்கிற ஹிருதய கிரந்தியிலேந்து முக்தனாயிட்டு தீரத்துக்கு சாதிக்கிறது. சரீர நாசத்துக்கு சேஷம் மரணமில்லாத அவஸ்தைய அந்த மோட்சத்தை பிராபிக்கிறதுக்கும் சாதிக்கிறது. வித்யதே ஹிருதய கிரந்தி, ஹிருதய கிரந்திய கட் பண்ணி அந்த ஆத்மஸ்வரூபனை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. 1ஆம் அத்தியாயத்தில 3ஆம் வள்ளியில 10-11 மந்திரங்களோடு அந்த ஒரு விஷயமேதான் இங்க மறுபடியும் ரிப்பீட் பண்ணி சொல்லப்பட்டது. அங்க இந்திரியங்களை செப்பரேட் ஆயிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்திரியங்களும் இந்திரிய அர்த்தங்களும் ஒரே இனத்துல இருக்கிறதுனால இங்க செப்பரேட் ஆயிட்டு சொல்லப்படலை. அவ்வளவுதான் வித்தியாசம். சூக்ஷ்மத்துவத்துக்கு தகுந்த மாதிரியாக்கும் இங்க வர்ணனை பண்ணப்பட்டது. எதாக்கும் எதை விட சூக்ஷ்மம் அப்படிங்கிறத பார்த்துட்டாக்கும் இங்க சிரேஷ்டதை எதுக்காக்கும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லப்பட்டது. சர்வ காரணமாயிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மதனான பரம்பொருளை அந்த ஆத்ம சைதன்யத்தை சாட்சால்கரிச்சவனையாக்கும் இங்க ஜீவன் முக்தன் அப்படின்னு சொன்னது. அதனால சிரேஷ்டனான அந்த பரம்பொருளை தெரிஞ்சுக்கணும், அது ஆயிருக்கணும். மனுஷ ஜென்மத்தால நம்மளோட லட்சியம் சரீரத்தை வாகனமாயிட்டு உபயோகிச்சுண்டு அந்த பரம்பொருளை தெரிஞ்சு ஆத்ம தர்ஷனம் கிடைக்கிறதாயிருக்கணும் நம்மளோட ஜென்ம லட்சியம். பகவத்கீதையில 9வது அத்தியாயத்தில் இருக்கிற 4வது ஸ்லோகமும் இதைத்தான் சொல்லுறது. இந்த சர்வ பிரபஞ்சமும் அவ்யக்த மூர்த்தியான என்னாலே ஆக்கும் உண்டாக்கப்பட்டிருக்கு. சர்வபூதங்களும் என்னில ஸ்திதி பண்ணுறது. ஆனா நான் எதிலையும் ஸ்திதி செய்யறதில்லை. மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி ந ச அஹம் தேஷு அவஸ்திதஹ.
കഠോപനിഷത്തിലെ 2ാவது അധ്യായം 6ാவது വല്ലി 9ാவது മന്ത്രം. ന സംദൃശേ തിഷ്ഠതി രൂപം അസ്യ ന ചക്ഷുഷാ പശ്യതി കശ്ചന ഏനം. ഹൃദാ മനീഷാ മനസാ അഭിക്ലിപ്തഃ യേ ഏതത് വിദുഃ അമൃതാഃ തേ ഭവന്തി. അസ്യ இந்த புருஷனோடு ரூபம் ஸ்வரூபம் சம்திருஷே அந்த பார்க்கிற விஷயத்துல ந திஷ்டதி സ്ഥിതി ചെയ്യறதில்லை. കശ്ചന ഒരുവനും ഏനം ഇവനെ ചക്ഷുഷ കൺകളാല ന പശ്യതി കാണறதில்லை. മനീഷ മനസ്സ கண்ட்ரோல் பண்ணுற ஹிருதா ஹிருதயத்தில் இருக்கிற புத்தியால ஹிருதயஸ்திதமா இருக்கிற புத்தியால മനസാ മനസാല മനനത്താല അഭിക്ലിപ്തഃ ഭവതി பிரகாசிப்பிக்கப்பட்டவனாயிட்டு பவிக்கிறது. ஏ ஒரு சிலர் ஏதது இத விதுஹு தெரிஞ்சுக்கிறா, தே அவ அமிர்தாக மரணமில்லாதவர்களாயிட்டு பவந்தி பவிக்கிறா. எல்லாரோடும் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த புருஷனோடு ரூபம், அந்த ஜீவாத்மா சைதன்யத்தோடு ரூபம் இந்திரியங்களால தெரிஞ்சுக்க கூடின நிலைமையில இல்லை. அதனால ஒருவனுக்குமே அந்த ஜீவாத்மாவை கண்களால காணறதுக்கு சாதிக்காது. மனசை கண்ட்ரோல் பண்றதும் ஹிருதயத்துல ஸ்திதி பண்றதுமான புத்தியால மனன ரூபமா இருக்கிற அந்த சமபாவனையோடு கூடின பார்வையால அதிகோச்சரமாயிட்டு தீரறது அந்த ஜீவாத்மா. இது தெரிஞ்சுக்கிறவா மரணமில்லாதவர்களாயிட்டு பவிக்கிறா. இங்க சக்ஷுசு அப்படின்னு சொன்னதால கண்ணு காது மூக்கு இப்படி இருக்கிற எல்லா ஞானேந்திரியங்களையும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இந்திரியத்தால தெரிஞ்சுக்க கூடின ஒரு விஷயம் கிடையாது ஆத்மா. அப்படியாக்குமானா ஆத்மாவை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பகிர்முகமாயிருக்கிற மனசை அந்தர்முகமாக்கி ஏகாகிரபாவத்தோடு கூடிட்டு கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டு நிதித்தியாசனம் செஞ்சானா சங்கல்ப விகல்பங்கள் இல்லாத புத்தியில ஆத்ம தர்சனம் சாத்தியமாகும். ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாத புத்தியில அந்த ஜீவாத்மாவை காணறதுக்கு சாதிக்கும். மனிஷா அப்படின்னு சொன்னது இங்க மனசை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற அர்த்தம். அப்படி இருக்கிற புத்தியால ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறவா ஜனன மரண ரூபமா இருக்கிற சம்சார சக்கரத்திலேருந்து முக்தர்களாயிட்டு தீர்றா. பிரகிருதி விஷயங்களிலேந்து மனச நகர்த்தி பகவானில மனச கொண்டு செல்லறதுக்கு சாதிச்சானா அந்தராத்மாவில இருக்கிற அந்த பகவத் சைதன்யத்தை காணறதுக்கு சாதிக்கும். பிரகிருதியிலேந்து நகர்ந்து பகவானில மனச லயிப்பிக்கிறதுக்கு சாதிக்கிறத பிரகிருதியுமாயிட்டு நமக்கு அட்டாச்மெண்ட் இல்லாம ஆகும், ഭഗവാനുമായിട്ട് അറ്റാച്ച്മെന്റ് ഉണ്ടാകും. പ്രകൃതി വിഷയങ്ങൾ പലതരത്തിൽ നമ്മളെ ദുഃഖിപ്പിക്കും. ഷഡ്വികാരങ്ങൾ രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങളെല്ലാം നമ്മളെ ആട്ടിപ്പടയ്ക്കും. சத்குணம் மட்டும் இருக்கிற அந்த ஒரு நிலைமைக்கு நமக்கு போகிறதுக்கு சாதிச்சானா அங்க பரமானந்த லப்தி மட்டும்தான் கிடைக்கும். ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாத ஷட்விகாரங்கள் இல்லாத அந்த கரண சுத்தியோடு கூடின அந்த ஹிருதயத்துல
ஆத்ம சைதன்ய ஸ்வரூபனை காணறதுக்கு சாதிக்கும், ஆத்ம சாட்சா்காரம் உண்டாகும். அப்படி முக்தி அப்படிங்கிற அவஸ்தை வந்து சேரும். கடோபனிஷத்துல 2வது அத்தியாயம் 6வது வள்ளி 10வது மந்திரம். யதா பஞ்ச அவதிஷ்டந்தே ஞானானி மனசா சஹ புத்திஹி ச ந விஜேஷ்டதி தாம் ஆஹூஹு பரமாம் கதிம். யோக அபியாசங்களை செஞ்சு செஞ்சு எப்பவாக்குமோ ஸ்திர புத்தி உண்டாகிறது. பஞ்சேந்திரியங்களையும் மனசையும் அடக்கி புத்தி ஸ்திரமாகிறது எப்பவாக்குமோ. ஏகனாயிருக்கிற பரமாத்மாவில மனசு எப்ப லயிக்கிறதோ அந்த அவஸ்தைய யோகிகள் யோகத்தோடு சர்வோத்தம கதி பரமகதி அப்படின்னு சொல்லறா. யதா எப்ப வாக்குமோ பஞ்சா 5 ஞானேனி 5 ஞானானி ஞானேந்திரியங்கள் மனசா சக மனசோடு கூடிட்டு பஞ்சேந்திரியங்கள் மனசோடு கூடி சேர்ந்து அவதிஷ்டந்தே நிശ്ചലമായിട്ട് ഭവിக்கிறதோ புத்திஹீச்ச புத்தியும் ந விசேஷ்டதி பிரவர்த்திக்காம இருக்கோ தாம் அந்த அவஸ்தைய பரமாம் கதி பரமமான கதி அப்படின்னு ஞானிகள் ஆஹுஹு சொல்லறா. 5 ஞானேந்திரியங்களும் மனசும் புத்தியும் எந்த பிரவൃத்தியும் செய்யாம நிശ്ചലமாയിട്ട് நிக்கிற அவஸ்தை அதாக்கும் சிரேஷ்டமான அந்த மோட்சாவஸ்தை பிராபிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆத்ம தர்சனத்துக்கு உபயுக்தமாயிருக்கிற புத்தியை சம்பாதிக்கிறதுக்கான மார்க்கம் 3ஆம் வள்ளியில 13ஆம் மந்திரத்துல சொன்னதை நம்ம பார்த்ததாக்கும். இந்திரியங்களை அதனோடு விஷயங்களிலேந்து நெகத்தி மனசுல லயிப்பிக்கணும் அப்படிங்கிறத, சங்கல்ப விகல்பங்களிலேந்து விமுக்தமாக்கிட்டு மனச புத்தியில லயிப்பிக்கணும் அப்படிங்கிறத, அதுக்கப்புறமா திருடமான புத்திய ஆத்மாவில லயிப்பிக்கணும் அப்படிங்கிறத, அதைத்தான் இங்க சுட்டி காட்டப்படுறது. இந்த அவஸ்தைய ஆக்கும் பிரம்ம சாட்சா்காரம் அப்படின்னும் ஆத்மானுபூதி அப்படின்னும் எல்லாம் சொல்லறா. அந்த சிரேஷ்டமான பிராபிய ஸ்தானத்துக்கு எத்தறதுக்காக்கும் எல்லாரும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு மிருத்யுதேவன் நஜிகேதஸ்கிட்ட சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். கடோபனிஷத்துல 2வது அத்தியாயம் 6வது வள்ளி 11வது மந்திரம். தாம் யோகம் இதி மன்யந்தே ஸ்திராம் இந்திரியதாரணாம் அப்ரமத்தஹ ததா பவதி யோகஹ ஹி பிரபவாப்யயௌ. தாம் அந்த ஸ்திராம் ஸ்திரமான இந்திரியதாரணாம் இந்திரிய கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயத்தை யோகம் இது யோகம் அப்படின்னு மன்யந்தே நினைக்கப்படுறது.
ததா அப்போது, அப்பிரமத்தஹா பிரமத்தனல்லாத்த ஸ்திதியில, இந்த பிரகிருதி விஷயங்களில அட்டாச்மெண்ட் இல்லாத ஸ்திதியில பவதி பவிக்கிறது. யோகா யோகம் பிரபவாப்யயௌஹி ഉൽപ്പത്തിയോട് കൂടിയിട്ടും നാശത്തോടു കൂടിയിട്ടും ഇരിക്കുന്നതാക്കുമേ യോഗം. സ്ഥിരമായിട്ട് இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுற அந்த அவஸ்தைய ஆக்கும் யோகம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படியாக்குமானா பிரமாதம் இல்லாத அவஸ்தையில இருக்கணும். யோகத்துக்கு உற்பத்தியும் நாசமும் உண்டாகிற அப்படி இல்லாத அவஸ்தையில இருக்கணும். இந்திரியங்களும் மனசும் புத்தியும் நிச்சலமாயிட்டு இருக்கிற நிலைமையில, அவித்யை காரணமாயிட்டு இருக்கிற எந்த விஷயங்களும் இல்லாததால ஜீவாத்மா ஸ்வஸ்வரூபத்துக்கிட்ட அந்த பரமாத்ம பாவத்துக்கிட்ட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த அவஸ்தைய யோகம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த யோகாவஸ்தையில பிரமாதம் சம்பவிக்கிறதுக்கு, யோக பிரஷ்ட் இல்லாம இருக்கிறதுக்கு எப்பவும் கவனமாயிருக்கணும். பலவான் இந்திரிய கிராமோ வித்வாம்சமபி கர்ஷதி அப்படின்னு இருக்கு. அதனால ரொம்ப சக்தி வாய்ந்ததான இந்திரியங்கள் ஞானிகளை அட்ராக்ட் பண்ணும். அப்போது யோக பிரஷ்டம் உண்டாகும். அந்த யோக பிரஷ்டம் இல்லாம இருக்கிறதுக்கு ஸ்ரத்தையோடு கூடிட்டு இருக்கணும். இந்திரிய கண்ட்ரோல் அப்படிங்கிறது இல்லாம ஆயிடுத்து அப்படின்னா யோக பிரஷ்ட் சம்பவிக்கும். அதனால எப்போதும் ஸ்ரத்தையோடு கூடிட்டு கவனமாயிட்டு இருக்கணும். ஸ்ரத்தை இல்லாத பிரமாத அவஸ்தையில இருக்கக்கூடாது. மனசு முழுவன் ஒரு சேர കൂട്ടിച്ചേർത്ത് കൊണ്ടുവരാതെക്ക് എന്നൊരു വിഷയമാക്കും നടക്കും. ശ്രീമദ് ഭാഗവതത്തിലെ ശ്രീ ശുകബ്രഹ്മർഷി നടന്നു പുറത്ത് கையில வில்லெடுத்துண்டு அம்பு தொடுக்கிறதுக்கு உன்னம் வைக்கிற ஒரு வில்லாளிய மாதிரியாக்கும் அவரு காட்சி அளிப்பார். எந்த பக்கத்துக்கும் அவரோட பார்வை போகாது. ஒரே லட்சியம் பகவானில மட்டும், பகவானில மட்டும் இருக்கிற திருஷ்டி. இதுக்கு பேராக்கும் யோகம். இந்த மாதிரி யோகம் இருக்கிறவனுக்கு ஈஸ்வர தர்சனம் ஈஸியாயிட்டு சாதிக்கும். ஒரே ஒரு லட்சியம் அப்படிங்கிறது ஈஸ்வர தர்சனம். இதை விட ஒரு லட்சியம் எனக்கு இல்லை. அப்படி பகவானில மட்டும் இருக்கிற அந்த ஒரு ஸ்ரத்தை, அதுக்கு பேராக்கும் யோகம். யோக பிரஷ்டனாகாம இருக்கிறதுக்கு யோகியா இருக்கிறவர் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு கூடிட்டு இருக்கணும். இந்த பிரகிருதி விஷயங்களில மனசு ரிட்டர்ன் ஆகாம பார்த்துக்கணும். பிரகிருதி விஷயங்களிலேருந்து மனசை இழுத்து பிடிச்சு பகவானில கொண்டு நிப்பாட்டிட்டாக்கும் பகவானுமாயிட்டு கூடிச்சேர்ந்து நிற்கிறது. அந்த பகவானுமாயிட்டு கூடிச்சேர்ந்து நிற்கிற அவஸ்தைக்கு பேராக்கும் யோகம். அந்த யோகம் அப்படிங்கிறதுக்கு பகவானுமாய் கூடிச்சேர்ந்து நிற்கிற அந்த யோகா அவஸ்தைக்கு பிரஷ்டு ஸ்தான பிரஷ்டம் சம்பவிக்காம பார்த்துக்கிறது. ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடிட்டு பார்த்துட்டாதான் அப்படி நடக்காம இருக்கும். இல்லைனா இந்த மனசு அப்படிங்கிறது பிரகிருதி விஷயங்களுக்கு மறுபடியும் ஓடி போகும்.
ஓடி போகிற சஞ்சல சுபாவம் இருக்கிற மனசை நன்னா கடிஞான் போட்டு இழுத்து பிடிச்சு நிறுத்தணும். பகவானில கூடி சேர்ந்து நிற்கணும். மனசு பகவான் கிட்ட கூடி சேர்ந்து நிற்கிறத அதுக்கு பேராக்கும் யோக அவஸ்தை. அந்த யோக அவஸ்தைக்கு மாற்றம் வராம அந்த பிரமத அவஸ்தை வராம பார்க்கணும் அப்படின்னாக்கும் இந்த மந்திரம் எடுத்து சொல்றது. கடோபனிஷத்துல 2வது அத்தியாயம் 6வது வள்ளி 12வது ஸ்லோகம். ந ஏவ வாஜா ந மனசா பிராப்தும் சக்யஹ ந சக்ஷுஷா அஸ்தி இதி ப்ருவதஹ அந்யத்ர கதம் தது உபலப்யதே. சஹ ஆத்மா அந்த ஆத்மா வாஜா வாக்குகளால பிராப்தும் பிராபிக்கிறதுக்கு ந ஏவ சக்யஹ திராணி இல்லைதான். மனசால ந பிராப்தும் சக்யஹ பிராபிக்கிறதுக்கு திராணி இல்லை. ஆத்மாவை வாக்குகளாலேயோ மனசாலேயோ பிராபிக்கிறதுக்கு பറ്റാது. சக்ஷுஷா கண்களால ந பிராப்தும் சக்யஹ பிராபிக்கிறதுக்கு சாதிக்காது. அஸ்தி இது இருக்கு அப்படின்னு ப்ருவதஹா அந்யத்ரா சொல்லறவனை தவிர இன்னொருவனால தது அந்த பிரம்மம் கதம் எப்படி உபலப்யதே தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அந்த ஆத்மாவை வாக்குகளாலேயோ மனசாலேயோ கண்களாலேயோ பிராபிக்கிறதுக்கு சாதிக்காது. இருக்கு அப்படின்னு நம்பவும் இருக்கு அப்படின்னு சொல்லவும் செய்யறவாளை தவிர வேற ஒருத்தருக்கும் அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி சாதிக்கும்? மனசு வாக்குக்கு அப்பாற்பட்ட பிரம்மத்தை இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. இப்படி பிரத்யட்சமான பிரமாணங்கள் இல்லைனாலும் இந்திரியங்களால தெரிஞ்சுக்க கூடின இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமான ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு யுக்தியால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறதுனாலையும் அந்த பரம்பொருளை அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்ச ஆச்சாரியர்களும் சாஸ்திரங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றதுனாலையும் அனுமானம் ஆகமம் இப்படி இருக்கிற பிரமாணங்களுக்கு அனுசரிச்சு பிரம்மம் இருக்கு அப்படின்னு நம்பிண்டு சாதனைகள் அனுஷ்டிக்கிறவாளுக்கு மட்டும்தான் பிரம்மத்தை சாட்சால்கரிக்கிறதுக்கு சாதிக்கும். சாஸ்திர ஆச்சாரிய வചനங்களில நம்பிக்கையில்லாத ஜனங்களுக்கு நாஸ்திகர்களுக்கு பிரம்ம சாட்சா்காரம் ஒருபோதும் உண்டாகாது. பிரம்மம் அப்படிங்கிறது கண்களால காண முடியாது, வாக்குகளால சொல்ல முடியாது. வேதம், புராணம், தந்திரம் இப்படின்னு எல்லா சாஸ்திரங்களும் வாயால சொல்லறதுக்கு சாதிக்கும். ஆனா பிரம்மம் அப்படிங்கிறது அது என்ன வாக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் செய்யறதுக்கு வாக்குகளால சொல்லறதுக்கு சாதிக்காது. அதனால இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட பிரம்மம் அத அனுபவம் வழியா மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும்.